யார் இந்த ராவணன்? 2 ஆண்டுகளுக்கு முன் நகரங்களை வர்ணமயமாக்கும் செயற்திட்டம் ஒன்று இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டது. ராவணன் படம் முதன்மை நகர்கள் அத்தனையிலும் வரையப்பட்டிருந்தன. கண்டி, சிகிரியா, மாத்தரை, தம்புள்ளை போன்ற கலாச்சார நகர்களில் ராவணனின் ஓவியங்கள் பெரும்பான்மை சுவர்களை அலங்கரித்து இருக்கின்றன. அதைவிட இருமொழிகளிலும் ராவணன் தொடர்பான தொலைக்காட்சி தொடர்கள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. ராவண வம்சம் என்று அடையாளப்படுத்தும் பலரை சமூக ஊடக வெளிகளில் காண முடிகிறது. தமிழ் மரபில் ராவணன் பற்றிய குறிப்புகளை பலர் கம்பராமாயணம் மூலமே அறிந்து கொண்டிருக்கின்றனர். அக்காவியத்தின்படி எதிர்நிலை காவிய தலைவன், இலங்காபுரி ஆண்டவன், அரக்கர் குலத்தவன், சீதையை அபகரித்துச் சென்றவன், 10 தலையுடைய வீரன், ராமனால் வதம் செய்யப்பட்டவன் என்பனவாகும். சோழர் காலத்தில் எழுந்த பெருங்காபவியத்தில் இவ்வாறு ராவணன் காட்டப்பட்டிருக்க, பழந்தமிழ் இலக்கியங்களில் ஆங்காங்கே ராவணன் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. முதன்மையான ஒரு அரசன் என்றால் அது 10 தலைகள் 20 கைகள் கொண்ட ராவணன். எத்தனையோ போர் வீரர்களை தன்னகத்தில் கொண்ட ஒரு தமிழ் மகாவீரன் ராவணன் ஒரு முக்கியமானவராவார். ராவணனுக்கு தசகிரீவன், இலங்கேஸ்வரன், ராவணேஸ்வரன், திரிலோக அதிபதி என்று பல பெயர்கள் உண்டு. 10 முகங்களை உடையமையினால் தசமுகன் என்றும் அறியப்படுகிறார். அவ்வகையிலும் காலத்தின் தேவை அறிந்தும் அவர் பற்றி அவர் ஒழுக்கம், வீரம் தொடர்பாக அறிவோமா? ராவணன் போல் ஒரு தமிழ் வீரன் ராமாயணத்தில் இல்லை. கதைக்காக தமிழனை அப்படி காட்டியிருந்தாலும் அவனின் வீரம் போற்றுதலுக்குரியது. மற்றும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையை அவனின் கைப்படாது வைத்திருந்த கண்ணியவான். உண்மையில் தமிழ் உலகம் தந்த மாபெரும் வீரன் அவன். வரலாற்றின் திரிபுகளால் கொடுங்கோலனாக்கப்பட்டான். ராமனை விட மேலானவன். பெரும்பாலானோர் ராவணன் ஒரு கொடிய அரக்கன் போல சித்தரித்துள்ளனர். இந்த நிலையில் ராவணன் தமிழன் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஈழத் தமிழர்களின் வரலாற்றில் ஒரு சில பாகங்களோடு பங்கு வகிக்கின்ற காரணத்தினால் இந்த ஆய்வுகளூடாக அவருடைய வரலாற்றின் சில தொகுப்பாக இங்கே கொண்டு வருகின்றோம். வரும் நாட்களில் ராவணன் தொடர்பான சுவாரஸ்யமான பல உண்மைகள், நீங்கள் அறியாத ராவணன் பற்றி மறைக்கப்பட்ட உண்மைகள் அடங்கிய பதிவுகள் வெளியாக உள்ளன. மற்றும் இலங்கையில் ராவணன் வாழ்ந்ததாக கூறப்படும் பிரதேசங்கள், குகைகள் மற்றும் காணொளிகள் என்பனவும் உங்கள் கண்களுக்கு விருந்தாகும். இந்த பதிவு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வெளியாகும். எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.